சொல்லு. காலை கடனை நாங்கள் கழிக்கிறோமோ இல்லையோ, மாடு கழித்ததை நாங்கள் அள்ளி கொண்டிருக்கிறோம். எங்களது வேலையே மாட்டு பின் திரிவதுதான். கட்டிய மாடை காப்பாற்றணுமோ இல்லையோ, வாங்கின மாடை காப்பாற்றி ஆகணும். மாடு வேலைக்கு போகிறாங்க, மாட்டுக்கு சாணி எழுதிட்டு இருக்காரு. எப்படி பார்த்தீங்க? வேலைக்கு போகணும்னா காலையிலேயே இந்த மாடை கட்டணும் அன்னைக்கு நான் அவ்வளோதான். எல்லாரும் பார்ப்பாங்க, அதையும் பார்த்துக்கானா. காலையிலேயே பூரியை சுடுன்னு காலையிலே பூரியை தின்னுக்கிட்டு வேலைக்கு போகாமல் மந்துன்னு இருக்குன்னு வேலைக்கு போகாமல் மாட்டுக்கு சாணி அள்ளிக்கிட்டு இருக்காரு. இது எங்கே நடக்கும் இப்படி? இப்போ வந்து குறை சொல்லுவார். இப்போ சொல்லு ஏதாவது பாருங்க, இதுதாங்க சம்சாரி வாழ்க்கை. ஆடு மாடு வீடு வேலை விவசாயம் இப்படி தாங்க இருக்கணும். அப்போ தாங்க உடம்பு. காலையில் 10 தோணி சாப்பிடுங்க, 10 கட்டி சாணி ஆகுங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்க. பிள்ளைய பற்றவா கடைசி காலத்தில் ஒரு மேலே விட்டுருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க அந்த வேலையில் செல்லை எடுத்து பிடிச்சிங்க, நாங்கள் வேலை செய்வோங்க. இப்படி பிள்ளை பக்கத்துக்கு அவங்க டவுன் பண்ணியிருக்கணும். எத்தனை 10 சாணி ஆடுறாங்க. ஏதாவது பிள்ளைங்க பொண்டாட்டி ஏங்க வயசான பண்ணுங்க. இப்படி வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க கமாண்டில் சொல்லியிருந்தாங்க, அண்ணன் தான் வேலை செய்கிறாரு, நீங்கள் வேலையே செய்யணும். பாருங்க மக்களே, மக்களே. இப்போ நாங்களும் வேலை செய்யணும், தூங்கிட்டா இருக்கோம். என் கூட நான் தான் சேர்த்து வேலை செய்கிறேன். முன்னாடி ஓடிட காலில் மார்க்கெட்டுக்கு நான் தான் வேலை செய்கிறேன். உடனே அண்ணன் தான் எல்லா வேலையும் செய்கிறாங்களான்னு ஒருத்தவங்க கமாண்ட் வைக்கிறாங்க. சரி பாய். லைக்கை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடன் கட்டி கொடுத்து கொஞ்சம் உதவுங்க. கட் பண்ணு. இந்த லைக் பார்க்குறவங்க